இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மாத சம்பளம் வாங்கும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பார்வை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் நிலையான வரி விலக்கு மீதே உள்ளது. உலக அளவில் இருக்கும் நிலையற்ற பொருளாதார சூழலில் நடுத்தர வர்க்கத்தினருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த முறை ஒரு முக்கிய அறிவிப்பை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் புதிய வரி முறையின் கீழ் இந்த விலக்கு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இது ஓரளவிற்கு பலன் அளித்தாலும் அதன் பிறகு விலைவாசி அதிகரித்து வருவதால் அந்த சலுகை போதுமானதாக இல்லை என்ற கருத்து நிலவுகிறது. இப்போது நிலவும் பொருளாதார சூழலில் மக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கவும் நடுத்தர வர்க்கத்தினரின் கைகளில் கூடுதல் பணம் புழங்க வழி செய்யவும் வரி விலக்கு உச்சவரம்பை உயர்த்துவது காலத்தின் கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு நிலையான வரி விலக்கை 75,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்த அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில பொருளாதார வகுப்பாளர்கள் இந்த கட்டணத்தை 1.20 லட்சம் ரூபாய் வரை கூட உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளனர். இதன் மூலம் ஒரு தனிநபர் ஆண்டுக்கு செலுத்தும் வருமான வரியில் சுமார் 2,500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை மிச்சப்படுத்த முடியும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். மத்திய அரசின் நீண்ட கால நோக்கமான புதிய வரி முறையை மக்களிடையே அதிக பிரபலமாக்கும் முயற்சியாக இந்த நடவடிக்கை அமையும் என தெரிகிறது. இந்த வரி தளர்வு அறிவிக்கப்பட்டால் அது கோடிக்கணக்கான நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு பெரிய நிதி நிவாரணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.